ஹலோ நண்பர்களே, உங்க பணத்தை பத்தின பெஸ்ட் அட்வைஸ் உங்ககிட்ட இருந்து தான் வரணும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இது எவ்ளோ உண்மைன்னு தெரிஞ்சுக்க நாம 1931ல நடந்த ஒரு சோகமான கதைக்குள்ள போகப் போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட ஹீரோ இல்ல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லலாம். அவரோட பேரு கிளாரன்ஸ் ஹியூஸ். 1931ல ஒரு சாதாரண டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் அவரோட வாழ்க்கையே முடிக்கப் போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 1931ல நடந்த ஒரு டென்டிஸ்ட் விசிட் இன்னைக்கு நம்ம பணத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்னு. அட, அதுக்கு தான் கிளாரன்ஸோட சோக கதையில பதில் இருக்கு. வாங்க பாப்போம். அப்போ என்னதான் நடந்துச்சு? கிளாரன்ஸ் ஹியூஸ் தாங்க முடியாத வாய் வலியோட டென்டிஸ்ட் கிட்ட போறாரு. அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கறாங்க. ஆனா அவரை கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக். அவரோட பெர்மிஷனே இல்லாம டாக்டர் அவரோட 16 பல்லையும் டான்சில்ஸையும் எடுத்துட்டாரு. அட கொடுமையே! அடுத்து ஒரு வாரத்துல கிளாரன்ஸ் பாவம் இறந்து போயிட்டாரு. அவங்க மனைவி கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா அங்க அவங்க வச்ச வாதம் என்ன தெரியுமா? சர்ஜரி சரியா நடக்கலன்னு இல்ல, அந்த சர்ஜரிய பண்றதுக்கு அனுமதியே கொடுக்கப்படலன்றதுதான். கோர்ட்டோட தீர்ப்பு தான் இதை விட பெரிய ஷாக்கு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர்களுக்கு இப்படி முடிவெடுக்கிற சுதந்திரம் இல்லனா சயின்ஸ் எப்படி வளரும்னு கேட்டாங்க. அப்பப்பா, இதுல இருந்து ஒன்னு நல்லா தெரியுது. அந்த காலத்துல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி. தனிப்பட்ட மனுஷனோட விருப்பத்துக்கு அங்க இடமே இல்ல. ஆனா பாருங்க, கிளாரன்ஸோட அந்த சோகம் வெறும் ஒரு தனிப்பட்ட இழப்பா மட்டும் முடியல. இதுதான் மெடிக்கல் ஃபீல்டே நோயாளிகளை பாக்குற விதத்தை மாத்துறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அதாவது நோயிலிருந்து நோயாளிய கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெருசு. பழைய முறையில டாக்டர் தான் எல்லாம். அவர் சொல்றத பேஷண்ட் அமைதியா கேட்கணும். நோயாளி முக்கியம் இல்ல, நோய் தான் முக்கியம். ஆனா புது முறையில பாருங்க, இது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி. டாக்டர் ஆப்ஷன்ஸ் சொல்வாரு, பேஷண்ட் தன்னோட விருப்பத்தை சொல்லி முடிவுல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும். இதுதாங்க பேஷண்ட மையமா வச்ச மாடர்ன் மெடிசின். சரி, இப்போ இந்த மருத்துவத்துல நடந்த மாற்றத்தை அப்படியே நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு கொண்டு வருவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமா? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. கிளாரன்ஸ் ஹியூஸ் விஷயத்துல என்ன தப்பு நடந்துச்சோ அதே தப்பு தான் ஃபினான்ஸ்லயும் நடக்குது. அதாவது பண விஷயத்துல எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரே ஒரு சரியான வழி இருக்குன்னு நம்புறது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு யோசனை. இந்த கோட் அது அழகா சொல்லுது. யோசிச்சு பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும், அதை எப்ப வேணும், ஏன் வேணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்க பணத்தை என்ன பண்ணணும்னு நான் எப்படிங்க சொல்ல முடியும்? இதுதான் பாயிண்ட். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சரி, எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி விதிகள் இல்லனாலும் சில வழிகாட்டுற கொள்கைகள் இருக்கு. இத வச்சு நீங்களே உங்களுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கா உருவாக்கிக்கலாம். அப்படிப்பட்ட சில உண்மைகளை தான் இப்போ பார்க்க போறோம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நல்லது நடக்கும்போது கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். ஏன்னா அதுல அதிர்ஷ்டத்துக்கும் பங்கு இருக்கு. அதே மாதிரி தப்பு நடக்கும்போது நம்ம மேலேயே நாம கொஞ்சம் கருணையா இருக்கணும். ஏன்னா அதுல ரிஸ்க்குக்கும் பங்கு இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டோம், நம்மையும் ரொம்ப போட்டு திட்டிக்க மாட்டோம். அடுத்தது, ஈகோவை குறைச்சா செல்வம் பெருகும். அட, இது என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள். செல்வன்றது உங்க வருமானத்துக்கும் உங்க ஈகோவுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான். அதாவது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அதுலேருந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லாம செலவு பண்ணாம எவ்வளவு மிச்சப்படுத்துறீங்கன்றதுதான் முக்கியம். அப்போ செல்வம்னா என்ன? செல்வம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத சொத்து. அதாவது நீங்க வாங்காம விட்ட அந்த கார், நீங்க போடாம வச்சிருக்கிற அந்த வாட்ச், இன்னும் பொருட்களா மாறாம ஃபைனான்ஷியல் அசெட்ஸா இருக்கிற பணம் தான் உண்மையான செல்வம். ஒரு இன்வெஸ்டரா நீங்க செய்யக்கூடிய ஒரே பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட டைம் ஹொரைசன், அதாவது முதலீட்டு காலத்தை அதிகப்படுத்துறது தான். ஏன்னா நேரம் தான் காம்பவுண்டிங்கோட மேஜிக்க நிகழ்த்தும். சின்ன சின்ன தவறுகளை கூட சரி செஞ்சு சின்ன முதலீட்டை கூட பெருசா மாத்துற சக்தி நேரத்துக்கு இருக்கு. இந்த சார்ட்ட பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். ஒரு 10,000 ரூபாய 8% ரிட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. முதல் 5 வருஷத்துல அது ஒரு 13,000 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமா போகுது. ஓகே, ஆனா 15 வருஷம் கழிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 40,000 ரூபா. இன்னும் வெயிட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு பார்த்தா, அப்பா, 1,64,000 ரூபாய்க்கு மேல. ராக்கெட் வேகம்னா இதுதான். இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் பவர். இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நீங்க பாதி தடவை தப்பான முடிவு எடுத்தா கூட நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆக முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா இன்வெஸ்டிங்ல நீங்க ஜெயிக்கிறப்போ கிடைக்கிற லாபம் நீங்க தோக்கும்போது ஏற்படுற நஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இந்த சார்ட் அதான் சொல்லுது. ஒரு சக்சஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோல
50% முதலீடுகள் நஷ்டத்துல போக வாய்ப்பிருக்கு. ஆனா அந்த 5%, வெறும் 5% முதலீடுகள் மட்டும் மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கும். அந்த வெற்றியே போதும் மத்த எல்லா நஷ்டத்தையும் சரி செஞ்சு உங்களை பெரிய லாபத்துல கொண்டு போய் நிறுத்த. இன்னும் சில முக்கியமான டிப்ஸ். 1. உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு பணத்தை பயன்படுத்துங்க. அதுதான் பெஸ்ட் ரிட்டர்ன். 2. மத்தவங்களுக்காக ஷோ காட்டாதீங்க. உங்க பொருளை பார்த்து யாரும் உங்களை மதிக்க போறதில்ல. உங்க குணம்தான் முக்கியம். 3. எதுக்குன்னே தெரியாம கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைங்க. ஏன்னா வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. கடைசியா, மார்க்கெட் ஏறி இறங்குறத பார்த்து பயப்படாதீங்க. அது ஒரு அபராதமா பார்க்காம லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கு நாம கொடுக்கற ஒரு ஃபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க என்ன விளையாட்டு விளையாடணும்னு முடிவு பண்ண வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது இதுதான். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, பணங்கிறது ரொம்பவே பர்சனலான விஷயம்னு ஏத்துக்கோங்க. அடுத்தவங்க சொல்றத அப்படியே காப்பி அடிக்காதீங்க. ஸ்டெப் 2, நாம பேசின சில உண்மைகள் இருக்குல்ல, நேரம், ரிஸ்க், நடத்தை, இதையெல்லாம் வச்சு உங்களுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குங்க. ஸ்டெப் 3, இது ரொம்ப முக்கியம். மத்தவங்க விளையாடுற ஆட்டத்தை பார்த்து உங்க ஆட்டத்தை மாத்தாதீங்க. அவங்க கோல்ஸ் வேற, உங்க கோல்ஸ் வேற. முடிவா ஒண்ணே தான் சொல்லணும். ஃபினான்ஸ்ல ஒரே ஒரு சரியான பதில்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான சரியான பதில். அப்போ நான் உங்களை ஒரு கேள்வியோடு வச்சுட்டு போறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன விளையாட்டை விளையாடுறீங்க?